வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய கதையாம். வெளிப்பார்வைக்கு மட்டும் சிலர் காண்போமே. பெரியசாமி மற்றும் நல்லம்மாள் ஆகிய குடும்பத்தினர் எளிய வாழ்க்கை மேற்கொண்டாலும் வெளிப்பார்வைக்கு பல வசதிகள் நிறைந்தவர் போல் காட்டிக்கொள்வர். சிலரது வாழ்க்கை ஓட்டம் பார்ப்பதற்கு பிரமிக்க வைக்கும். பொறாமைப்பட்டவர்களுக்கோ அவர்களுக்கு பல விதங்களில் வருமானம் வருகின்றது போலும், அதனால்தான் இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று நொந்து கொள்ளுகின்ற அளவிற்கு சிலரது எளியோர் வாழ்க்கையும் சில நேரங்களில் அமைந்துவிடும். காரணம், சிலர் நல்ல பழக்க வழக்கங்கள் தங்களை வெளியில் ஏழ்மையாகவோ தாழ்வாகவோ காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்தான் பெரியசாமியும் நல்லம்மாளும். இவர்களது வறுமை, வெளியில் தெரியாத நடவடிக்கைகள், வாழ்வியல் நிலையை காணும் புதியவர்களும் அவரது பள்ளிக்கூட தோழமைகளும் இவர்களின் அமைதியான கட்டுக்கோப்பான எதையும் எதிர்பார்த்திடாத வாழ்க்கைக்கு காரணம். தோட்டம், துறவு, வயல்வெளிகள், மரங்களில் விளையும் பொருட்கள், அதில் கிடைக்கும் மாதாந்திர வருடாந்திர வருமானங்களே இவர்களுக்கு காரணம் என்று கருதுவர். காரணம், இவற்றோடு நாளும் போராடி உழைத்து வருபவர்களே இந்த பெற்றோர்கள். கைத்தொழில் சோறு போடுகின்றது என்றும் பலர் நினைத்தனர். சிலர் பெருமாள் சாமியின் எதிரே நகை அடகு கடையிலும் வட்டிக்கு குடும்ப செலவிற்கு பற்றாக்குறையை சரி செய்திட பணம் கடனாக அடமானமாக பெறும் நிலையிலும் எதிர்பாராத விதமாக அப்போது அருகில் தோன்றும் இந்த பெரியசாமியையும் நல்லம்மாளையும் பார்த்து வெளியில் கூறிடாமல் தங்கள் மனதுக்குள் நினைத்து கொள்வர். உனக்கென்னப்பா, கச்சிதமான வாழ்க்கை, உற்பத்திக்கான நல்ல உழைப்பு, அந்த பொருட்களினால் ஆன நல்ல லாப வருவாய்கள், தேவையற்ற எதிலும் நீங்கள் ஈடுபடாமை, அனுசரித்து நடக்கும் உன் குடும்பத்தினர்கள், ஆடம்பர செலவுகள் எதுவுமின்றி சேமித்து வைக்கும் உங்கள் பொறுப்பு என்று அவர்களை பார்த்து பொறாமை நெஞ்சம் கொள்வர். ஆனால் மேலும் அவர்கள் மனதுக்குள், எங்களுக்கெல்லாம் அப்படியா, எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறைதான், எதிர்பாராத செலவுகள் வேறு, பலவிதமாய் நாங்களே ஏற்படுத்தி கொண்ட அந்த செலவுகள், எப்பொழுதோ வரும் ஒரே ஒரு மாதச் சம்பளம்தான், அப்படியா உங்களுக்கு? தேவையானால் சில தேங்காய்களை தோட்டங்களிலிருந்து பறித்து கொள்ளலாம். வாழை மரம், மற்ற பொருள்கள், நெல்மணிகள், மாங்காய், கனி வகைகள், பூக்களை கூட நீங்கள் உடனடியாக விற்று பொருள் ஈட்டிக்கொள்ளும் சிறப்பான உங்களது உன்னத வாழ்க்கையும் உழைப்பும் அப்படி உள்ளது. கவலையில்லாத மனிதர்கள் நீங்கள் என்றெல்லாம் வட்டிக்கடையில் அவரை கண்டபோது மனதுக்குள் பலர் எண்ணினர். அப்படி எண்ணியவர்களில் ஒருவன் நல்லம்மாளிடம் தினந்தோறும் 1 லிட்டர் பசும்பால் வாடிக்கையாய் வாங்கி வருபவனும் ஆவான். அவனோ மனதுக்குள், நல்ல மனைவி இந்த பெரியசாமிக்கு என்று கருதினான். அவனை தொந்தரவு அவள் செய்வதில்லை.
பால், பூக்கள், முருங்கைக்காய்கள் விற்றாவது தனது தேவைக்கு பொருள் ஈட்டுக் கொள்கின்றாள் பெரியசாமியின் மனைவி நல்லம்மாள் என்றும் பாராட்டினர். பொறுமையே நின்றனர் சிலர், எல்லாம் மனதளவில்தான். அவர் வீட்டுப்பால் அருந்திடும் நன்றி கடனுக்காக வெளிப்படையாக எதுவும் கூறிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை வாழ்க்கையை பற்றியே நினைத்து பொறாமையும் படுவர். இவ்வாறு இவர்கள் மனதளவில் நினைப்பதையே சிலர் வெளிப்படையாய் பெரியசாமியிடம் நேரில் தெரிவித்தும் உள்ளனர். அப்படியே அவர்கள் வாய்முகூர்த்தம் பலிக்கட்டுமே, அவ்வாறே ஒரு நாள் நடந்தால் சரியே என்று பதிலுக்கு பெரியசாமியும் நல்லம்மாளும் நினைத்திடாத நாளே இல்லை. இவ்வாறான வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு நாள் ஒரு ஏடாகோட மனிதன் ஒருவன் தோட்டப் பொருள்களை விலைக்கு வாங்கிட மிடுக்குடன் காரில் வந்திருந்தான். நல்ல கூட்டம். முதலாளிகள் போல வெள்ளை வேட்டி சட்டையுடன் சிலர் தோட்டத்து நாற்காலியில் அமர்ந்து இளநீர் பருகியபடி வியாபார நடைமுறைகளை கவனித்து கொண்டிருந்தனர். பொருட்களை விற்று பணம் பெறும் காட்சியை பெரியசாமியின் பிள்ளைகளும் அன்று காணத் தவறவில்லை. தந்தைக்கு இன்று நல்ல வருமானம் என்று மனதளவில் கருதினர். காரணம், அவர்களுக்கும் தங்கள் வறுமை தெரியாமல் பெரியசாமி வளர்த்ததே காரணம். பிள்ளைகள் அறியவில்லை. கல்விக்கூடங்களுக்கு சென்றுவிட்டனர் பிள்ளைகள். அன்று மாலை வரை விளைந்த பொருட்கள் யாவும் நல்ல லாப வருமானத்தை இருமடங்கு உயர்த்தி கொடுத்தன. அந்த வெள்ளைச்சட்டை மிடுக்கான மனிதர்கள் மட்டும் அந்த வருவாய் பணங்களை பாதுகாப்பாய் வாங்கி வங்கியில் செலுத்தி விடுவதாக பெரியசாமியிடம் சொல்லி விடைபெற்று சென்று விட்டனர். சிதறிய பல விளைபொருள்கள் மட்டும் தோட்ட வேலியில் அங்குமிங்கும் சிதறி கிடப்பதை கண்ட பெரியசாமியும் நல்லம்மாளும் அவற்றை சேகரித்தனர். எல்லாவற்றையும் பொறாமையுடன் ஆவல் பெருக்குடன் கண்காணித்த தூரத்தில் நின்று கொண்டிருந்த சுமையேற்றி சென்று பிழைப்பு நடத்தும் கருப்பசாமி என்னும் புதியவர் பெரியசாமியிடம் வந்து நின்று, ஐயா, தங்களிடம் எனக்கு ஏற்றதொரு வேலை கிடைக்குமா? இது உங்கள் தோட்டம்தானே என்று எண்ணி அவ்வாறு கேட்டார். பணிவோடு அவ்வாறு வேண்டிட அதற்கு பெருமாள் சாமியோ, தற்போது எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லையப்பா, ஏற்பட்டால் உங்களுக்கு பிறகு தெரிவிப்பதாக கூறினார். அப்படி சொல்லியும் போகாமல் மலைத்து போகின்ற கருப்பசாமி மீண்டும், ஐயா, தாங்களோ பெரும் பண்ணை வைத்திருப்பது போல் தோன்றுகிறது. நான் யாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். பல பெரிய மனிதர்களும் வியாபாரத்தின் பொருட்டு தங்களிடம் வந்து போகின்றனர். அதையும் கண்டேன். கைமாற்று பணமும் பெற்று செல்வது போல் தெரிகிறது. ஒரு பொருளே இந்த விலை என்றால் கூட்டி கழித்து பார்த்தால் விற்ற விளைபொருள்கள் யாவற்றிற்கும் பல லட்சங்கள் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் போல் உள்ளதே. அப்படி இருக்க தாங்கள் கம்பீரமாய் செல்வச் செழிப்பு உள்ளதால் ஆள்பாதி ஆடைபாதி என்பது போல் தங்களை பார்வைக்கு ஆடம்பரமாக நீங்கள் காட்டிக்கொள்ளலாமே. அதை விட்டுவிட்டு தோட்டக்காரர் போல துண்டை கட்டிக்கொண்டு நிற்கின்றீர்களே, எதற்காக? சிதறி கிடக்கின்ற ஒதுக்கப்பட்டுள்ள இந்த சில எடைகளே உடைய விளைபொருள்களை தாங்கள் இருவருமே எடுத்து சுமந்து கொண்டு வெளியில் போய் இதையும் விற்பதாக நடைபயணமாய் சுமந்து செல்ல வேண்டும். அப்படி கருதுகின்றீர்களே, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் நடைபயணமாய் எடுத்து செல்ல வேண்டாமே. எனக்கு வண்டி உள்ளதே. எனது வண்டியிலேயே உங்களையும் இந்த சிறு சுமைகளையும் வைத்து ஓட்டிச் செல்வேன் அல்லவா? இதனால் எனக்கும் உங்களிடத்து பிழைப்பு தேடியவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும் அல்லவா? நானும் வருவாய் ஈட்ட முடியும் உங்களால் அல்லவா? முதலாளியே, காலம் கடத்தாமல் இந்த ஏழை கருப்பசாமியை காப்பாற்றுங்கள். நீங்கள் நினைத்தால் பெரும் புள்ளிகளுடன் தொடர்புடைய உங்களால் எனது ஜீவனத்திற்கும் வழிவகுக்க முடியும் என்று மன்றாடி வேண்டினான் பரிதவிப்புடன்.
உடன் பெரியசாமியும் நல்லம்மாளும் தங்களை உரிமையாளர்கள் போல எண்ணினார் போலும் கருப்பசாமி. காட்சிக்கு மட்டும் படாடோவுமாய் மனிதனாக காட்டி நிற்கும் இறைவனுக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டனர். உள்ளத்தில் ஏற்பட்ட குறைகளை அடக்கி நீக்கி வெளிப்பார்வைக்கு சிரித்தபடியே, இன்னும் சில நாட்கள் சென்று பிறகு வா கருப்பசாமி, எனது பண்ணை முதலாளியிடம் சென்று உன் நிலையை அறிவிக்கின்றேன் என்றான். திடுக்கிட்டு போனான் கருப்பசாமி. என்ன, உங்கள் பண்ணை முதலாளியிடமா? அப்பொழுது தாங்கள் முதலாளி இல்லையா என்று மனதுக்குள் நினைத்தான். நீ தவறாக இந்த தோட்டங்களுக்கு துறவுகளுக்கும் உரிமை உடையவன் நானே என்று நீ மனதுள் நினைத்து கொள்வது புரிகிறது கருப்பசாமி. நீ மட்டுமல்ல, இங்கே ஓடையப்பாளையத்திற்கு வரும் ஆரம்ப நாள் முதல் உரிமையோடு இங்கேயே நான் உழைத்து வருகின்றோம். என் மனைவியுடன் பாதுகாப்பதால் இந்த தோட்டத்தை நாங்கள்தான் பராமரிக்கின்றோம். அப்படித்தான் எல்லோரும் பலர் எங்களை தோட்டத்துக்கு உரிமை உடையவர், பொருள்களுக்கு உரிமை உடையவர்கள் என்று உன்னை போல் பலர் கருதுகின்றனர். ஆண்டவன் அத்தகைய பார்வையை எங்களுக்கு அளித்துள்ளான். அவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். விளைபொருட்களின் லாபம், முதலீடு முதலியன யாவும் அந்த பண்ணை உரிமையாளருக்கு மட்டுமே ஆகும் அப்பா. நானும் அவர்களிடம் தினக்கூலிதான். உரிமையுடன் நேர்மை வாக்கு தவறாது உழைப்பதால் என்னை அவர்கள் இப்பண்ணைக்கு நிரந்தரமாக மட்டும் ஆக்கி உரிமை கொடுத்து உள்ளார்கள். அவ்வளவுதான். இதோ இந்த பொருள்களை அவர்கள் எனக்காக சிதறவிட்டு அளித்த இவற்றை சந்தையில் கொண்டு சென்று சிலவற்றை வியாபாரிகளிடம் கொடுத்தால்தான் எங்களுக்கே ஓரளவு பணம் கிடைக்கும் அப்பா. அவர்கள் தருவதோ தினக்கூலி சில நூறுகள் மட்டுமே. எப்பொழுதோ விளைச்சலின் போதுதான் இந்த அதிகப்படியான வருவாய். சிதறி கிடக்கும் இந்த பொருள்களின் வழியே விற்பதால் எங்களுக்கு கிடைக்கும் என்று கண்ணீர் ததும்ப பெரியசாமியும் நல்லம்மாளும் கூறி முடித்தனர். நிலைமையை புரிந்து கொண்ட கருப்பசாமி ஒரு ஏழையின் உணர்வை ஒரு ஏழையால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்று கருதினார். லாபம் பெறும் முதலாளிகள் பெரியசாமி போன்ற சிறந்த உழைப்பாளிகளுக்கு பெரும் இரட்டிப்பு பெறுகின்ற லாபத்தில் பெரும் பங்கு கொடுத்து அவர்களைப் போல இந்த ஏழையையும் பெரியசாமியும் உயர்த்துவதற்கு மனம் வரவில்லையே. கஷ்டப்பட்டு கொண்டு உழைப்பவன் கடைசி வரையில் வறுமை பிடிக்குள் மாட்டிக்கொண்டு அல்லல் ஆடிட வேண்டுமா? உயிர் நிறுத்திட வேண்டியதுதானா? இதுதான் விதியா? உழைப்பவனுக்கு மிகு வருமானம் எச்சூழலிலும் லாபத்திலும் கூட கிடைக்காமல் கடைசி வரையில் உண்மையாய் உழைத்தும் எதுவும் பேசிட முடியாமல் உழைப்பின் உரிமையை எடுத்துச் சொல்லி லாப உரிமை வேண்டவும் முடியாமல் ஓடாய் தேயும் வரையில் உழைத்து உழைத்து மனக்குமுறுதலுடன் வாழ வேண்டியதுதானா பெரியசாமி போன்றவர்கள்? என்னே ஒரு முதலாளி வர்க்க சமுதாய பார்வை! உழைப்பை மிகுதியாய் வாங்கிடும் பயன்படுத்தி கொள்ளும் பெரும்புள்ளி பணக்காரர்களுக்கு, பண்ணைக்காரர்களுக்கு நமக்காக உழைக்கும் ஏழையையும் அவன் ஈட்டித்தரும் லாபப்பங்கில் உயர்ந்திட அவனும் உயர்ந்திட வேண்டும் என்கின்ற புரிதல் உணர்வு கூட சற்றும் இல்லையே சுயநலக்காரர்களுக்கு. இதெல்லாம் நல்ல விதமாக தோன்றாதா? அவனுக்கு மட்டும் என்று தினக்கூலி மட்டும்தானா? கூலியாகவே மாறி பலருடைய பார்வைக்கு கேலிப் பொருளாகத்தான் பெரியசாமி போன்றவர்கள் காட்சியளிக்க வேண்டுமா? ஏழையின் சிரிப்பில் அவனது தேவை முழுவதுமாய் லாபத்தின் வழியே நிறைவேறும் நாள் மலராதோ? இதனை முதலாளி மற்றும் வேலை வாங்கும் சமுதாய வர்க்கங்கள் யோசிக்க வேண்டாமா என்று பெரியசாமியுடன் கருப்பசாமியும் சேர்ந்து நெஞ்சம் குமுறினர். ஏழையின் கனவு நினைவு மலரும் நாளை எதிர்நோக்கியபடியே புத்தாண்டு வழிவகுக்குமா? படைத்தவனை வேண்டி இரவு நெருங்கியதால் பெரியசாமியும் கருப்பசாமியும் தங்கள் இல்லத்திற்கு நடைகட்டினர். லாப நோக்கம் ஒன்றையே கருதி, லாபக்கூலியில் ஒரு சிறிதளவையே கருதி. உண்மையாய் பாடுபட்டவர்களுக்கு முழு ஊதியமும் உழைப்பிற்கு ஏற்ப கிட்டிடும் நாளே லாப பெருவாயில் பொன்னாள். அந்த நாள் மலரட்டுமே. உழைப்பாளர் உழைப்பை சுரண்டிடும் முதலாளிகளே
சிந்தியுங்கள். எப்படித்தான் முழு மனதோடு நமது உரிமையுடைய இடம்போல் என்று கருதி உழைத்து பாடுபட்டு வேண்டுவோருக்கு வேண்டியபடி அல்லாது மேலும் இரட்டிப்பு லாபம் கிடைக்குமாறு வருமான லாபத்தை விளைச்சலின் வழியே ஈட்டிக் கொடுத்தாலும் ஈட்டிக் கொடுப்பவரை உண்மையான உரிமையாளர்கள் சிலர் மதிப்பளித்து அவர்களையும் உயர்த்துவதையே இல்லையே என்ற நெஞ்சக்குமரல் யாவருக்கும் ஏற்பட்டது. முடியும் இரவு நம் குமுறுதல்களுக்கு முடிவாய் இருக்கட்டும். மலரும் காலை பொழுது நம் மகிழ்ச்சிக்கு முகப்பாய் இருக்கட்டும். முதலாளிகளே ஏற்றம்பெற ஏணிகளாக அமைவீர்களா? காலம் பதில் சொல்லட்டும்.